அது மாத்திரமல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே எல்லா பயத்துக்கும் எல்லா திகிலுக்கும் அவர் முடிவு கட்டினார் என்பதை குறித்து சத்திய வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இதைத்தான் பாருங்க, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே இப்பொழுது நாம் வாசித்தோம், அதை வாசிக்கிறோம். மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரை விடுதலை பண்ணும்படிக்கு அவர் அப்படி ஆனார். அவர் கல்வாரி சிலுவையிலே பாருங்க, பயத்திற்கு அந்த திகிலிற்கு அவர் என்ன செய்தார்? முடிவு கட்டினார் என்பதை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஏசாயா 53ஆம் அதிகாரம் இதை பற்றிய ஒரு அதிகாரமாகும். அதாவது கல்வாரி பாடுகளை பற்றிய ஒரு அதிகாரமாகும். கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதையெல்லாம் செய்து முடித்தார் என்பதை பற்றிய ஒரு அதிகாரம்தான் ஏசாயா 53வது அதிகாரம். சரி, 53ஆம் அதிகாரத்துக்கு பிறகு என்ன அதிகாரம்? 50 ஏன் பாஸ்டர், இது ஒரு சின்ன பிள்ளை கூட சொல்லாதா? ஆனாலும் தெரியணும், கவனிங்க. 53ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி பாடுகளை குறித்த ஒரு அதிகாரம். அங்கு இயேசு கிறிஸ்து என்னவெல்லாம் செய்து முடித்தார் என்பதை குறித்து வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து பாருங்க, பயத்துக்கு அங்கே முடிவு கட்டினார், திகிலுக்கு அவர் அங்கே முடிவு கட்டினார், பயத்திலிருந்து கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? விடுதலையாக்கி இருக்கிறார் என்பதை குறித்தெல்லாம் நம்ம அங்கே பார்க்கிறோம். இப்ப ஏசாயா 54ஆம் அதிகாரம் எதை பற்றிய ஒரு அதிகாரம் என்று சொன்னால், ஆசீர்வாதத்தை பற்றிய ஒரு அதிகாரமாகும். அதாவது கல்வாரி பாடுகளின் நிமித்தமாக, இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டதின் நிமித்தமாக நமக்கு வருகிற ஆசீர்வாதங்களை பற்றி ஏசாயா 54ஆம் அதிகாரம் நமக்கு என்ன செய்கிறது? போதிக்கிறது. எனவே இதிலே வருகிற ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? வாசிப்போம். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 14வது வசனம். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. இந்த வசனங்கள்லாம் அப்படியே கெட்டியா பிடிச்சுக்கிறணும். இந்த வசனங்கள் எல்லாம் அப்படி இருக பிடிச்சுக்கிறணும். எனக்கு அடிக்கடி பயமா இருக்குது பாஸ்டர், பயமா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன், சில சமயங்களில் தனியாக எங்கேயும் போக முடியல அப்படின்னு சிலர் சொல்லலாம். இந்த வசனங்கள் எல்லாம் அப்படி இருக பிடிச்சுக்கிறணும், கெட்டியா பிடிச்சுக்கிறணும், அப்படி பற்றி பிடித்துக்கிறணும். இங்கே நாம் பார்க்கிறோம், கல்வாரி பாடுகள் மித்தமாய் பாருங்க வரக்கூடிய ஆசீர்வாதங்களை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம். நான் வாசிக்கிறேன், எல்லாரும் கவனியுங்கள். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. இங்கே 5 காரியங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. 5 காரியங்களை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். இரண்டாவதாக, கொடுமைக்கு தூரமாவாய். மூன்றாவதாக, பயமில்லாதிருப்பாய். நான்காவதாக, திகிலுக்கு தூரமாவாய். ஐந்தாவதாக, அது உன்னை அணுகுவதில்லை. எது உன்னை அணுகுவதில்லை? இந்த கொடுமை, இந்த பயம், இந்த திகில், அது உன்னை என்ன செய்வதில்லை? அணுகுவதில்லை. சரி, ஏன் கொடுமைக்கு தூரமாவாய்? ஏன் பயமில்லாதிருப்பாய்? ஏன் திகிலுக்கு தூரமாவாய்? ஏன் இவைகள் உன்னை அணுகுவதில்லை? ஏனென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து இவைகளுக்கு கல்வாரி சிலுவையிலே முடிவு கட்டிவிட்டார். எதற்கு? இந்த கொடுமைக்கு, இந்த பயத்துக்கு, இந்த திகிலுக்கு கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முடிவு கட்டிவிட்டார். எனவே இன்றைக்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நாம் திகிலடைய வேண்டிய அவசியம் இல்லை, இன்றைக்கு நாம் கொடுமைக்கு உள்ளாக வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஆமென். அது மாத்திரமல்ல, கர்த்தர் சதா காலங்களிலேயும் அவர் நமக்குள்ளேயே, நம்மோடே கூடயே அவர் இருக்கிறார் என்று சத்திய வேதம் சொல்கிறது. எனவேதான் கொடுமையை கண்டு என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. தீமையை கண்டு பயப்படக்கூடாது. பயத்தை கண்டு என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. ஆமென். எல்லா காரணங்களை வைத்து சொல்லுவோம். நான் நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பேன், தீமைக்கு தூரமாயிருக்கிறேன், பயமில்லாதிருக்கிறேன், இவைகள் என்னை அணுகுவதில்லை. ஆமென். நான் சொன்ன காரியங்களை நல்லா குறிச்சு வச்சுக்குங்க. எனக்கு பயமா இருக்குது, பயப்படுறேன், அடிக்கடி பயத்தை ஃபீல் பண்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் நல்ல மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப சொல்லணும். பயம் என்னை அணுகுவதில்லை,
திகிலு தூரமாயிருக்கிறேன், கொடுமை என்னை அணுகுவதில்லை, நான் நீதியினால் ஸ்திரப்பட்டிருக்கிறேன், அது என்னை அணுகுவதில்லை. ஆமென். ஆகவே ரட்சிக்கப்பட்ட நாளிலே நமக்குள்ளே இருந்த எல்லா பயத்தின் ஆவிகள் என்ன செஞ்சிருச்சு? வெளியே போயிருச்சு. நமக்குள்ள என்ன ஆவி வந்துருச்சு? தைரியத்தின் ஆவி, ஆளுகை செய்யக்கூடிய ஆவி, அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி நமக்குள்ள என்ன செய்திருக்கிறது? வந்திருக்கிறது. ஆகையால் இன்றைக்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆமென்.